அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, உங்களை மகிழ்ச்சியாக இருக்காங்க கேட்குறதுக்கு ஆண்டவர் இருக்கார் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கவலை? அவர்கிட்ட ஒப்படைச்சிருமே நம்ம கவலையெல்லாம். உங்கள் கவலை உங்களை நினைத்து அவர் கவலைப்படுகிறார். அப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் சுமைகள் அனைத்தையும் அவரிடம் இறக்கி விடுங்கள், அவர் உங்களை பார்த்து கொள்வார். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்துதர் பவுல் கொலைசேருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 3, இறைவார்த்தை 8 - 10 முடிய. ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பை அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கியவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். அதாவது நம்மள பழையது அனைத்தையுமே களைய சொல்கிறார். சீற்றம், சினம், தீமை, பிறர் நல்லா இருக்கிறது பிடிக்காது நமக்கு இல்லையா? அது திருப்பி அடுத்தவங்களை பற்றி பேசும்போது என்ன வார்த்தை பேசுகிறோன்னு தெரியாமலே பேசுவோம், தேவையற்ற வார்த்தை பேசுவோம். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, வெட்கக்கேடான பேச்சு. அது எதுவுமே நம்ம வாய்ந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இறைவனை தேடுறோம்னா சினம், சீற்றம், தீமை அதுவும் வரக்கூடாது. பழிப்புரையும் வெட்கக்கேடான பேச்சும் வரக்கூடாது. நாவில் பொய்யும் வரக்கூடாது இல்லையா? அப்படி வருதுன்னா நாம் இறைவனை சார்ந்தவர்கள் அல்ல. யாரை சார்ந்தவன் என்பது நமக்கு தெரியும். அப்போ நம்மள்கிட்ட எது எது நமக்கு ஒரு குறையாக தெரிகிறதோ அதை அனைத்தையுமே எடுத்து களைந்து விட வேண்டும். எது எது இறைவனுக்கு பிடிக்கவில்லையோ அதை அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். அப்புறம் அப்புறப்படுத்தினால்தான் நாம் புதிய மனித இயல்புக்கேற்ற முறையில் மாறியிருக்கிறோம் என்பது பிறருக்கு தெரியும். நம்மிடமுள்ள தீமைகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு, தேவையற்ற வார்த்தைகளை வைத்துக்கொண்டு, தேவையற்ற பேச்சுக்களை வைத்துக்கொண்டு இருந்தால் நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக பிறருக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நாம் இறைவனுக்கு ஏற்றவர்கள் இல்லாமல் இருந்து பிறரை எப்படி நாம் இறைவன் பால் ஈர்த்து கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாதல்லவா? ஆமாம், அதுதான். அப்போது நம்ம உண்மைக்கு ஏற்ப வாழும்போது இறைவனோடு நாம் இணைந்து நடக்கிறோம், இறைவனோடு இணைந்து செயல்படுகிறோம். இறைவன் எல்லாத்தையுமே நமக்கு நல்ல வழியில் நமக்கு செய்து தருகிறார். அப்படி செய்து தரும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசை இருக்குது. அப்போ நாம் நம்மகிட்ட உள்ள அனைத்தையும் களைந்தெடுப்போமா? அந்த களைந்து எடுத்துவிட்டு புதியதாவது ஒன்றை அணிந்து கொள்வோமா? இறை சித்தத்தின்படி வாழும் அந்த ஆடையை நாம் அணிந்து கொள்வோம். அந்த வரத்தை கேட்போமா? வாழ்வின் வள்ளலே இறைவா, இதுகால் வரைக்கும் நீங்கள் நல்ல வழியில் எங்களை வழிநடத்தினாலும் மனித இயல்பில் நாங்கள் தவறான பாதையில் நடந்திருப்போம். ஆண்டவரே, எங்கள் அறியாமலே இது நன்மை என்று நாங்கள் நினைத்திருப்போம். ஆண்டவரே, அதை அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி நீர்தாமே எங்களை புதிதாக மாற்றி புதிய வழியில் எங்களை நடத்தி செல்கிற அந்த வல்லமைக்கு நன்றி கூறும். ஆண்டவரே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் எங்களை கையாளுகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், தேற்றுகிறீர், எங்களை திடப்படுத்துகிறீர், எங்களை தாங்குகிறீர், எங்களை தப்பி வைக்கிறீர். ஆண்டவரே, இது எல்லாமே செய்பவர் நீர். ஆண்டவரே, அதனால் எப்பொழுதும் நாங்கள் உமக்குரிய வாழ்வு வாழ்வதற்குண்டான ஆற்றலையும் வலிமையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.